மானின் உறைவிடமாகவும் சித்தர்கள் தவழ்ந்த பூமியாகவும் போற்றப்படுகிறது. இங்குள்ள சுந்தர மகாலிங்கம் திருமேனி சாய்ந்த நிலையில் இருப்பதற்கு காரணமான சுவாரஸ்யமான புராண வரலாற்றை இங்கே விரிவாக காணலாம். சிவலிங்கம் சாய்ந்ததற்கான வரலாறு. இந்த வரலாற்றுச் சம்பவம் பச்சைமால் எனும் சிவபக்தரின் வாழ்வோடு தொடர்புடையது. பச்சைமாலின் பக்தி. சதுரகிரி மலைப்பகுதியில் பசுக்களை மேய்த்து வந்த பச்சைமால் என்பவர் சிவபெருமான் மீது அதீத பக்தி கொண்டவர். அவர் தினமும் ஒரு குறிப்பிட்ட பசுவின் பாலை கொண்டு வந்து சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். சோதனை. ஒருமுறை பச்சைமாலின் பக்தியை உலகுக்கு உணர்த்த சிவபெருமான் ஒரு திருவிளையாடல் புரிந்தார். பச்சைமால் கொண்டு வந்த பால் பாத்திரத்தை கவிழ்த்து விடவோ அல்லது பால் கிடைக்காதவாறு தடுத்தோ பார்த்தார். இருப்பினும் பச்சைமால் மனம் தளராமல் தன் பக்தியை தொடர்ந்தார். நேரடி தரிசனம். பச்சைமாலின் தூய்மையான அன்பிற்கு மகிழ்ந்த ஈசன் அவருக்கு நேரில் காட்சியளிக்க விரும்பினார். பச்சைமால் ஒருமுறை இறைவனை தேடி ஓடி வரும்போது சிவபெருமான் ஒரு முதியவர் வடிவில் தோன்றி அவருக்கு காட்சியளித்தார். லிங்கம் சாய்ந்த தருணம். அப்போது பச்சைமால் இறைவனை கண்ட மகிழ்ச்சியில் அவரை தழுவிக்கொள்ள ஓடினார். பக்தனின் பாசத்திற்கு கட்டுப்பட்ட சிவபெருமான் அங்கு சுயம்புவாக தோன்றிய லிங்க திருமேனியில் ஐக்கியமானார். பச்சைமால் அந்த லிங்கத்தை இறுக அணைத்து கொண்டபோது அவரது அன்பின் கணம் தாங்காமலும் அவருக்கு அருள்பாலிக்க குனிந்து கொடுத்ததாலும் அந்த லிங்கம் இடதுபுறமாக சாய்ந்தது என்று கூறப்படுகிறது. ஆன்மீக விளக்கம். சித்தர்கள் வாழ்ந்த இந்த மலையில் சாய்ந்த நிலை என்பது பக்தனுக்கு இறைவன் பணிந்து கொடுப்பதை குறிப்பதாக நம்பப்படுகிறது. அதாவது உண்மையான பக்திக்கு கட்டுப்பட்டு இறைவன் இறங்கி வருவார் என்பதன் அடையாளமே இந்த சாய்ந்த லிங்கம். இத்தலத்தின் சிறப்புகள். 1. சுந்தர மகாலிங்கம். இங்குள்ள மூலவர் சுயம்புவாக தோன்றியவர். 2. சித்தர் பூமி. அகஸ்தியர் உள்ளிட்ட 18 சித்தர்களும் இங்கு தவம் செய்ததாக கருதப்படுகிறது. 3. இயற்கை எழில். மூலிகைகள் நிறைந்த அடர்ந்த வனப்பகுதியில் இந்த ஆலயம் அமைந்துள்ளதால் இது உடல் மற்றும் மன ரீதியான ஆரோக்கியத்தையும் தருவதாக பக்தர்கள் நம்புகின்றனர்.